வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நீங்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஃபேஸ் 1 ஜென்ரல் கவுன்சிலிங்கோட ஸ்லைடிங் 1 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கு காலையிலிருந்து ரொம்ப ஆவலோட நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ஸ்லைடிங் 1 ரிசல்ட். ஸ்லைடிங் 1 ரிசல்ட்டில் 2 விதமான ரிசல்ட் வந்திருக்கும். ஏற்கனவே சீட் அலாட் ஆனவங்களுக்கு ஸ்லைடிங் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட காலேஜ் வந்து மேல் நோக்கி நகர்ந்திருக்கு. உங்களோட சாய்ஸில் வந்து அதாவது 8வது கிடச்சிருக்கு தான் 7வது சாய்ஸ்க்கு மூவ் ஆயிருக்கும், 6க்கு மூவ் ஆயிருக்கலாம், ஃபஸ்ட் சாய்ஸுக்கு கூட போயிருக்கலாம். ஸோ அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கலாம், அதை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாட் அலாட்டட்னு வந்தவங்களுக்கு இப்போ சீட் அலாட்டட் அப்படின்னு வந்திருக்கும். இது உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்லைடிங் கடைசி வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். இது ஃபைனலில் அடுத்தடுத்த ஸ்லைடிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்லைடிங் ஓகே கொடுத்தவங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். இப்போது அலாட்டட்னு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே 6, 7, 8 இந்த தேதிகளில் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டி இருக்காது. இன்றைக்கி 11/3/2022 அன்றைக்கி உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கோயம்புத்தூருக்கு போகணும். எப்போ போகணும்னு பார்த்தீங்கன்னா 15/3/2022 அன்றைக்கி போகணும். எந்த டைம் எப்போ இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்பியிருக்காங்க. உங்களோட மெயில் ஐடியை மறக்காமல் உடனடியாக இப்போவே செக் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களோட TNAUவில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு கால் லெட்டர் வந்திருந்தால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சீட் கிடச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஸ்லைடிங்கில் அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் போயிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு, ஸ்லைடிங்கில் மூவ்மெண்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.